ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, முந்தி ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் சுதந்திரம் இல்லாமல் இருந்து இப்போ பெண் குழந்தைங்களுக்குமே சுதந்திரம் இல்லாத மாதிரி இப்போ ரீசெண்ட் டைமில் நடக்கிற நிறையா விஷயந்தான். அதில் இப்போ ரீசெண்டாக நடந்த பாண்டிச்சேரியில் நடந்த அந்த ஆர்த்தி அந்த பொண்ணுக்கு 9 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணுக்கு வந்து நடந்திருக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். அண்ட் என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா பெண் குழந்தைய வச்சுருக்கோம் நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து அதாவது ஒரு ஏஜ் இருக்கும், இந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு ரேபிசம் நடக்குது அப்படின்னு. பட் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்கிற குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நடக்கும்போது பாவமாக இருக்குது அண்ட் பயமாக இருக்குது. சொசைட்டி வந்து ஏன் இவ்வளோ மோசமாக போகுதுன்னு. அனிமலை விட நம்ம வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கோம், அதுதான் உண்மை. ஹியூமன் வந்து ரொம்ப மோசமாக போகிறோம். அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து இந்த மாதிரி ஆட்களெல்லாம் தூக்கில் போடுறதோ இல்லைன்னா ஆயுஸ் ஃபுல்லாக ஜெயிலு அதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்ஸ்டண்ட்டாக சுட்டுடணும். ஓகே, அவங்க அம்மா அப்பாட்ட கொடுத்துடணும். அவங்க பண்ண அந்த பசங்களை, இந்த வயசான ஒரு 60 வயசு தாத்தா, அந்த அங்கே 60 வயசு மனுஷனுக்கு அவருக்கும் பொண்ணு இருந்திருக்கும், பேத்தி இருந்திருக்கும். அந்த இதை நீங்கள் ஏன் யோசிக்கல? இங்கே 18 வயசு பையன், அந்த பையனுக்கோ ஒரு அக்காவோ தங்கச்சியோ, ஏன் அவங்க அம்மா யாரையுமே யோசிக்காமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது உண்மையிலே மனசு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி வந்து உமன்ஸ் டே, ஆனால் உமன்ஸ் டே வந்து நம்ம வந்து தைரியமாக கொண்டாட முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக இல்லை. அதை தான் இது உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது ஆண்களுக்கு வெளியில் ஆண்கள் வந்து தைரியமாக ஏதாவது ஒன்று பண்ணால் சப்போர்ட் பண்ணுற சொசைட்டி ஏன் பெண்கள் பண்ணால் மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்கன்னு தான் எனக்கும் தெரியலை. ஸோ அதெல்லாம் மாறணும். அப்போ தான் எங்களுக்கும் ஒரு அதாவது சுதந்திரம் வந்து நாட்டுக்கு கிடச்சிருக்கு, மக்கள் அதாவது பெண்களுக்கு கிடைக்கல, அதுதான் எனக்கு தோணுது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் விஷ் யூ அ ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ.